அடுத்தது துலாம் ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். துலாம் ராசிக்கு தொழில் ஸ்தானத்திற்குரிய சந்திரன் 4ல் அமர்ந்து தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார். அற்புதமான வெளியூர் வெளிநாட்டு பிரயாணங்கள் தொழிலுக்காக ஏற்படலாம். பணியில் வளர்ச்சியாக அவங்க பணியிலும் நல்ல வெளிநாட்டு பிரயாணங்கள், இருக்கும் இடத்தை விட்டு வெளியிடத்துக்கு செல்லக்கூடிய ஒரு வெளி மாநிலம் வெளிநாடு, இது போன்ற நிலை இவங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கும். பணி வளர்ச்சியும் சிறப்பாக இருக்கும். இருந்தாலும் அலைச்சல்கள் அதிகமாக இருப்பதனால் ஓய்வெடுப்பதற்கு முக்கியத்துவம் கொடுப்பது, பேச்சில் உணவில் நிதானமாக இருப்பது, ஆரோக்கியத்தில் சற்று அதிக பாதுகாப்பை காட்டுவது நன்மை கொடுக்கும். அடுத்தது தனுசு ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். தனுசு ராசிக்கு திடீரென்று தனப்பிராப்தியாக சில நல்ல விஷயங்கள் பணி ரீதியில் தொழில் வளர்ச்சியாக மாறும். ஆனால் பேச்சில் உணவில் சற்று அதிக நிதானம். யாரிடமும் இன்று நீங்க வாக்கு கொடுக்காமல் இருப்பது நல்ல பலன்கள். அப்படி வாக்கு கொடுத்தால் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டால், உங்களுக்கு அந்த வேலையை முடித்து கொடுப்பதற்கு ரொம்ப சிரமப்படக்கூடிய நிலையாக மாறலாம். அஷ்டமாதிபதி அஷ்டமஸ்தானத்தை பார்ப்பது, வாக்குஸ்தானத்தில் அமர்ந்து பார்ப்பது, இன்று வாக்கு கொடுத்தால் அதை முடிப்பதற்குள் ரொம்ப போதும்னு ஆகக்கூடிய நிலையாக இருக்கலாம். ரொம்ப நிதானமாக இருப்பது ஒரு நல்ல பலன். உங்க வேலைகளை மட்டும் பார்ப்பது ஒரு பாதுகாப்பு. பணி வளர்ச்சி, தொழில் லாபம், இதெல்லாமே இவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கு. பணி வளர்ச்சி, தொழில் லாபம் அற்புதமான ஒரு நல்ல நிலையில் தனுசு ராசிக்கு இருக்கிறது. திருமண வாழ்வில் தனுசு ராசியும் கண்டிப்பாக அவசியமாக விட்டு கொடுப்பதும், ஆரோக்கியத்தில் ரொம்ப அக்கறையாக பார்த்து கொள்வதும் மிகுந்த பாதுகாப்பை கொடுக்கும். அடுத்தது மகர ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். மகரத்திற்கு ராசிக்குள்ளே சந்திரன் இன்று செல்கிறார். சூரியன் சாரத்தில் செல்வது, வண்டி வாகனங்களில் செல்லக்கூடியவர்கள் இன்று மெதுவாக செல்வது, ஓவர் ஸ்பீடை தவிர்ப்பது ரொம்ப பாதுகாப்பான நிலை. தெரிந்தே சில அலைச்சல்களை இன்று நீங்க தவிர்ப்பது ஒரு பாதுகாப்பான நிலையாக இருக்கும். திருமண வாழ்விலும் அனுசரிப்பது ஒரு நல்ல நிலை. இவங்களுக்கு முதலில் ஒரு கவனமான பலன்கள் எல்லாம் சொல்லக்கூடிய அமைவாக வந்துவிட்டது. மற்றபடி இவங்களுக்கு பணி வளர்ச்சி, தொழில் லாபம், மெட்டீரியல் விஷயங்கள் எல்லாமே ஓரளவிற்கு பாதுகாப்பாக இருக்கிறது. வருமானத்தில் உயர்வு, பொருளாதாரத்தில் ஏற்றமான ஒரு நிலையாகவே தொடர்ந்து இருப்பது நல்ல நிலை. மகர ராசி நண்பர்கள் தன்னுடைய தந்தை ஆரோக்கியத்தில் சற்று அதிக அக்கறை காட்டுவது, அதிர்ஷ்டத்தை நம்பாமல் எல்லா விஷயங்களிலும் கண்ணும் கருத்துமாக இருப்பது நன்மை தரும்.